வெல்கம் டு ஜெனி கில்பர்ட்ஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி, பி ஹாப்பி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம கேஷ்யூ சிக்கன் எப்படி சமைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கனை நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்படி நீளமாக. அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை சோள மாவு 1 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர், மிளகு 1 டீஸ்பூன், ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த சிக்கன் பீசஸில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகு, ஒயிட் பெப்பர், இது மூணையும் போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சிக்கன் பீசஸில் எல்லாம் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக இந்த சோள மாவு அதில் சேர்த்திட்டு அந்த முட்டையும் அதோடு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த முட்டையும் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கோட்டார மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா பீசஸ்லேயும். இதை 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீசஸாக தனியாக போட்டு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. ஒட்டுக்கா போட்டிங்கன்னா அது பீசஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். சிக்கன் பீசஸ் குக் ஆனால் போதும், ரொம்ப கிறிஸ்பியாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக நம்ம எடுக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் நீங்கள் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சாஸை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் செச்வான் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, அதாவது தேன். தேன் நம்ம ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்திக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நாளையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸுக்கு யூஸ் பண்ண செச்வான் சாஸோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த சாஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக வெங்காயத்தாள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குடைமிளகாய் அது பச்சை கலரும் ஆரஞ்சு கலரும் வச்சுருக்கேன். 2 பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கேஷ்நட்ஸ் நான் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ண சாஸை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் அதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அடுத்தது அந்த பூண்டு, அப்புறம் வெங்காயத்தாள், கேப்சிகம் அது தேவையான அளவு நீங்கள் சேர்த்திட்டு இதை நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா 1 நிமிஷம் அது நல்லா சாட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க இந்த கேஷ்யூநட்டை அதில் சேர்த்திட்டு ஒரு பாதி உப்பு அந்த கேஷ்நட்டில் போட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த சாஸை வந்து அதில் வந்து நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு நிமிஷம் வந்து அது நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வந்து அப்படியே கொதிக்கணும். அப்படி கொதிக்கும் போது கொஞ்சம் சாஸ் வந்து திக்காகும். அது திக்காகும் போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸை வந்து அதில் போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. சாஸ் வந்து ரொம்ப திக்காயிருச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சிக்கன் பீசஸை நீங்கள் சேர்த்திட்டு எல்லா பீசஸ்லேயும் அந்த சாஸ் கோட் ஆகிற மாதிரி அதை நல்லா வந்து சாட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அந்த வெங்காயத்தால் வந்து மேலே தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேஷ்யூ சிக்கன் ரெடி ஆயாச்சு. இந்த டெலிஷியஸான கேஷ்யூ சிக்கன் வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் இல்லாட்டினா நூடுல்ஸோடு நீங்கள் அதை சாப்பிட்லாம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டார்டர். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை சமைச்சு பாருங்கள். ஈட் ஹெல்த்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ. மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெனி.